அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். ஒரு அருமையான நிகழ்ச்சி. வந்து உட்கார்ந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். கட்டுப்படுத்த முடியாத சிரிப்பு. ஆட்டோகிராஃப்ன்ற திரைப்படமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பழைய நினைவுகளை பற்றி சொல்கிற கதை. ஆனால் அந்த திரைப்படத்தை 21 வருஷம் கழித்து பேசும்போது அந்த திரைப்படம் பற்றிய நினைவுகளை இங்கே நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அதில் சேரனுக்கும் எனக்குமான உறவு அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். அதுக்கு இன்றைக்கி சாத்தியம் இல்லை. இன்னொரு விழாவில் சேரனுக்கான விழாவில் நிச்சயமாக சொல்லணும். ஏன்னா சேரனை நான் அப்படி பார்த்து ஒவ்வொரு கட்டத்தில் பார்த்துருக்கேன். ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சேரனுடைய உதவி இயக்குநர்கள் முதல்ல வந்து நின்னாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே எனக்கு தெரியும். உமாபதி, ஜெகதீஷ், ராம்கி, பாண்டி, இப்படி எல்லாரையுமே எனக்கு தெரியும். நீங்கள் உமாபதி பேசும்போது நீங்கள் ரொம்ப ரசித்து கேட்டீங்க. உமாபதியை பேச விட்டிங்கன்னா இன்னும் ஒரு 5 மணி நேரம் சேரன் பற்றி இன்டர்வல் இல்லாமல் பேசுவாப்புல. நான் அவ்வளோ கேட்டிருக்கேன். நான் சங்க எலெக்ஷன் டைமில் அவ்வளவு கான்ஃபிடண்ட்டாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஆனால் எதுவுமே பொய் இருக்காது. உள்ளே இருக்கிறத அப்படியே பேசுகிற ஒரு ஆள். அவங்க எல்லாருமே வந்து சேரனை பற்றி நிறைய சொல்லும்போது, இவங்க நான் திரைக்கு வருவதற்கு முன்னால் ஒரு இயக்குனராக, ஒரு ஜெயிச்ச இயக்குனராக இருக்கார். அதில் குறிப்பாக இந்த படம் ஆட்டோகிராஃப் அவர் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் ராம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொடைக்கானலில். அப்போ இடையில் ஒரு முறை வரும்போது ஆட்டோகிராஃபுடைய ஃபங்க்ஷன் நடக்குது. தேவி தேட்டர்னு நினைக்கிறேன். தேவி தேட்டரா? சத்தியம் தேட்டரில் நடக்குது. அப்போது அந்த மேடையில் இசை வெளியீட்டு விழாவில் அன்றைக்கி இருந்த பத்திரிகையாளர்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஆட்டோகிராஃபுன்னு சொல்லிட்டேன். நான் மேடையில் சேரன் பேசுனது இதுதான். ஆட்டோகிராஃபுன்னு சொல்லி கையெழுத்து போட்டேன். ஆனால் இந்த ஃபைனான்ஸ் சீட்டை எத்தனை கையெழுத்து போட்டேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி மேடையில் கண் கலங்குறாரு சேரன். அப்போது சேரன் எனக்கு முன்னாடி எனக்கு தெரியும், ஆனால் பழக்கம் இல்லை, நெருக்கமாக இல்லை. அப்போ சேரன் வெளியில் வந்த உடனே நான் நின்றுட்டுருக்கேன். சேரன்கிட்ட கேட்குறேன், நானே கடை வாங்கி படம் எடுத்துகிட்ருக்கேன். நான் 50,000, 25,000, 30,000 வாங்கி படம் எடுத்துக்கிட்டு இருந்த டைம். அந்த டைமில் சேரன்ட்ட வந்து கேட்குறேன், நான் வேணால் ஒரு 1 லட்ச ரூபா ரெடி பண்ணி தரட்டுமா உங்களுக்கு அப்படின்னு. இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். ஸ்நேகன் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது. அப்போ ஸ்நேகன்ட்ட சொன்னோடனே இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம், பண்ணிக்கலான்னார். அதுக்கப்புறம் சேரனை நான் பார்த்தது ஆட்டோகிராஃபுடைய வெற்றிக்கு பின்னாடி அலுவலகத்தில் அதை சந்தித்தேன். அதுக்கு பின்னாடி அந்த இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் ஜெகதீஷ் உட்பட எல்லாருமே எங்கிட்ட நெருக்கமாயிட்டாங்க. இப்போ ஆரி தொடங்கி ஜெகதீஷ், உமாபதி, ராம்கி, பாண்டியராஜன் தன்னுடைய மெரினாவை பண்ணும்போது முதல்ல வந்து அந்த வணக்கம் வாழ வைக்கும் சென்னைன்னு ஒரு பாட்டு ஒன்று, ப்ரொமோ பாட்டு ஷூட் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்து என் வீட்டில் வந்து, ஆனால் நீங்கள் வந்து அது 2 ஷாட்டு நடித்து கொடுக்கணும் அப்படின்னாரு. அப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஆட்டோவை எடுத்துகிட்டு அதை போய் எடுத்து அதை நடித்து கொடுத்துட்டு வந்தோம். இப்போ சேரனுக்கு என்னென்னா, அவருடைய உதவி இயக்குநர்கள் பூராமே என்னோட பழகிக்கிட்டே இருக்காங்க. அதில் கொஞ்சம் டென்ஷன் ஆவார் அவர். இந்த ஆரம்பிச்சிட்டாப்பில் பாருங்க உமாபதி. ஏன்னா அந்த கதை பூரா அவருக்கு தெரியும். ஸ்நேகனும் என்கிட்ட வந்துட்டாப்புல, ஆரியும் வந்துட்டாப்புல. அங்கே போனாலே என்ன பூரா அங்கே போயிட்டீங்க, என்ன அங்கே எல்லாருமே அங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார் சேரனு. அதில் பாதி உதவி இயக்குநர்கள் அவர் வெளியில் போனதுக்கு காரணம் வந்து, ஒவ்வொரு படத்தில் ஏதாவது ஒரு ஹீரோயினாக இருக்கும். நீங்கள் உடனே தப்பாக எடுத்துக்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். யார் கேட்டாலும் ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ராமன் தேடிய சீதையில் ஜெகனுக்கு ஒரு கதை இருக்கும். அவன் சொல்லுவான் என்கிட்ட, அண்ணே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு. எல்லா கதையும் இங்கே வந்து இறக்கி வச்சுட்டு போகிறீங்க. அவர் எப்போ பார்த்தாலும் என்னை கோச்சிக்கிடுவார். ஸ்நேகன் அங்கே போனால் என்ன அங்கே போய்ட்டு தான் இங்கே வர்றீங்களான்னு கேட்பாருன்னு. சேரன் பொதுவாக வந்து பெண்களை நல்லா பார்த்துப்பார். அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் இப்போ கூட கவனிச்சிங்கன்னா ஸ்நேகா மேடத்துக்கு அவர் தான் தண்ணி பாட்டு எடுத்து திறந்து கொடுத்தாரு. அதான் நான் தப்ப ஐயோ நீங்கள் நான் அடுத்து முடிச்சிடுறேன். ஏன்னு சொல்கிறேன், இந்த குற்றச்சாட்டு அவர்கிட்ட அவங்க உதவி இயக்குநர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறேன்னா,
சேரன் நிறைய அக்கா தங்கச்சிகளோட அதிகம் பழகின ஒரு ஆள். அவர் நிறைய உறவுகள் அண்ணன் தம்பி அதிகம் கிடையாது. அவங்க வீட்டு உறவுகள் அக்கா தங்கச்சிகளோட அதிகம் பழகினது. அந்த உணர்வு எப்பயுமே சேரன்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அது நான் சேரனோட பழகும்போது தான் என்னால் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்போ இவங்க எல்லாருமே வேற ஒன்று நினச்சிட்டாங்க அப்படின்னு. அதனால் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பார்த்துட்ருப்பார். அதுதான் சேரனுடைய மனநிலை. அதுக்கப்புறம் சேரனை பற்றி இந்த ஆட்டோகிராஃபு அதான் சொல்லலை, எங்கே தொடங்கி எங்கே போகிறதுனே தெரியல. அவ்வளவு இருக்குது எனக்கும் சேரனுக்குமான உறவு, இந்த படம் பற்றின நினைவுகள். முடிச்சிடுறேன் நான், ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியலை. எதையாவது ஒன்று சொல்லிடுவோமோன்னு ஒரு பதட்டமாக இருக்கு. என்ன ஜெகதீஷ், படம் ரொம்ப ஒரு சேரன் தமிழ் சினிமாவில் ஒரு சாதித்த கலைஞன், தவிர்க்க முடியாத கலைஞன், மக்கள் கலைஞன், ஒரு மகத்தான கலைஞன். என்னை பொறுத்த மட்டும் நான் அந்த கிரெடிட்டை சேரனுக்கு எப்போவுமே கொடுப்பேன். சேரன் அலுவலகத்துக்கு போனால் சேரனுக்கு பின்னாடி இருக்க விருதுகளை பார்க்கும் பொழுது பொறாமையாக இருக்கும். அத்தனை தேசிய விருதுகள், அத்தனை மாநில அரசு விருதுகள், ஃபிலிம்ஃபேர் அவார்டு. பாலச்சந்தர் சாருக்கு பிறகு நான் அதிகமாக விருதுகளை பார்த்தது சேரனுடைய அலுவலகத்தில் தான். இங்கே ராம்கி பேசும்போது சொன்னாப்புல பைக் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தரலன்னு. அது அவருடைய கதை. ஜெகன் ஒரு கதை சொல்லிட்டு போனால், ஜெகதீஷ் ஒரு கதை சொன்னார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு இல்லையா? ஆனால் அந்த அடையாளம் இருக்குல்ல, அந்த உதவி இயக்குனருக்கான அடையாளம். அவருக்காவது உதவி இயக்குனர்னு பேர் போட்டார், பைக் வாங்கி கொடுக்கல. அது எதுக்கு சொன்னாரா, உண்மையிலேயே சீரியஸாக சொன்னாரா என்னன்னெலாம் தெரியாது. ஆனால் நானெல்லாம் உதவி இயக்குனராக வேலை செய்யும்போது ஒரு படம் முழுக்க வேலை செஞ்சுட்டு அந்த படத்தில் பேரே இல்லை. அப்போ எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பேரே இல்லை. அப்போ அப்படியே இப்படி வேகம் இருக்குது. ஒரு படம் பூரா வேலை செஞ்சுருக்கோம், படம் முடிஞ்சு வேகமாக போய் தேட்டரில் போய் படம் முடியும் போது டைரக்டருக்கும் உதவி இயக்குனருக்கும் சண்டை வர்றது சகஜம் தானே. அப்படி சண்டையாகி போயிட்டு வெளியே பார்த்தா படம் ரிலீஸ் ஆகி தேட்டரில் போய் உட்காந்தா பேர் இல்லை, பயங்கர அதிர்ச்சியில் இருக்குது. ஆனாலும் அதை நான் குறையாக எடுத்துக்க முடியாது. காரணம் என்னென்னா, நான் ஒர்க் பண்ண ஒரு இயக்குனர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சினிமா பண்ணார். அவர்கிட்டருந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். நான் வேறு ஒரு கமர்ஷியல் சினிமா இயக்குனரோடு இருந்திருந்தால் எனக்கு அவருடைய தாக்கம் தான் வந்திருக்கும். ஆனால் அந்த இயக்குனருடைய தாக்கம் தான் எனக்குள்ளே வந்தது. நான் அடுத்த தளத்துக்கு போக முடிஞ்சது. அப்போ அந்த பேர் வராதுக்கு காரணம் 1000 இருக்கலாம். என் மேலே கூட 100 தவறு இருந்திருக்கலாம். நானே கூட முழு காரணமாக கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர் மேலே குறை சொல்கிறதுக்கு நான் இந்த மேடையை நான் பயன்படுத்தலை. எனக்கான அடையாளத்தை கொடுத்தது அவர் தான். இன்றைக்கு பத்திரிகைகள் அன்றைய காலகட்டத்தில் பாலா, சேரன், அமீர் அப்படின்னு அந்த ஒரே வரிசையில் என்னை கொண்டு சேர்த்ததுக்கு காரணம் அந்த இயக்குனர் தான். இவருடைய திரைப்படத்தை, முதல் திரைப்படத்தை ஊரில் இருக்கும்போது பார்த்தவன் நான். அப்புறம் இவருடைய வெற்றியை பார்த்தவன் நான். இவர் இதே இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற காவேரி ஸ்ட்ரீட்டில் நானும் பாலாவும் தங்கியிருக்கும்போது வருவார். அப்போ நான் ஒரு உதவிக்குனர் ஓரமாக நின்றுட்டுருப்பேன். நான் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு போவார். பார்க்குறதுக்கு தான் பெரிய சண்டியர் மாதிரி இருப்பார். ஆனால் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சாஃப்டாக நான். ஆனால் லுக்கு மட்டும் அந்த கிராஸ் பாயிண்டில் கையை விடுறது மட்டும் எப்பயுமே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் வச்சுருப்பார். ஒரு நம்ம பெரிய டைரக்டர் 2 டைரக்டர் பேசுகிறாங்க, நான் வெளியே நின்று தம்மு போட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டுருப்பேன். அவர் கேட்பார், என்ன ஒரு ஆள் அப்படியே நின்றுட்டே இருக்காப்புல அப்படிம்பார். அப்புறம் அவர் போய் வண்டி ஏற்றி விடுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் நான். இவர் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன் சேரனை நான். அப்போ இவங்களோட சேர்த்து இன்றைக்கி நிப்பாட்டுற இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு காரணம் நம்ம வேலை செஞ்ச இயக்குனர்கள் தான். அதனால் அங்கே என்ன குறை இருந்தாலும் அது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தேர்த்துவதற்காக செய்கிற முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். நான் அப்படித்தான் நானும் பார்க்குறேன். அப்படித்தான் அவருடைய உதவி இயக்குனர்களும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, இப்போ இங்கேருந்து இப்போ இருக்கிற இயக்குனர்களையும் சரி, சாதித்த எல்லா இயக்குனர்களையும் சரி, இப்போ பாலாவாக இருக்கட்டும், சசிகுமார், நான், எனக்கு பின்னாடி இப்போ இன்றைக்கி இருக்கிற
வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், ராம், இவங்க எல்லாரையும் ஒரே தட்டில் வச்சா கூட சேரனுடைய சாதனைக்கு பக்கத்தில் கூட போக முடியாதுன்றது மறுக்க முடியாத உண்மை. இதில் மற்ற டைரக்டர்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் நான் அந்த உரிமையோடு சொல்கிறேன். படைப்புகளில் வீரியமாக இவரை விட அடுத்து வீரியமாக படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் சேரன் தன்னுடைய அந்த கிளிப்பிங்ஸ் போட்டார் பாருங்க, இத்தனை விருதுகள், இத்தனை திரைப்படங்களில் நாயகன், இத்தனை படங்கள் தயாரித்தது, இவ்வளவுத்தையும் இந்த 30-35 வருஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிருக்கிறது சேரன்ற மாபெரும் கலைஞன். சேரனுக்கு எனக்கு நிறைய முரண்பாடு இருக்குது. சேரனுக்கு கருத்து முரண், நான் எது சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார், இதுவரையும் கேட்டதே கிடையாது. ஆனாலும் நான் அவரை பற்றி கண்டுக்கவே மாட்டேன், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அவர் கேட்க மாட்டார். அப்புறம் கூப்பிடுவார், சரி வர்றேங்க அப்படின்னு கேட்குறது மாதிரி சொல்லுவார். அப்படியா, அது பண்ணிக்கலாம், நான் யோசிக்கிறேனே காலையிலம்பார். அவர் என்ன முதல்ல சொன்னாரோ அதுதான் செய்வார். நான் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. நானும் அவரோடு உறவை அப்படியே தான் வச்சுருக்கேன். நான் அந்த கலைஞன் இன்னும் பல சாதனைகள் பெறணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. சேரன் வெற்றி அடைஞ்சால் நான் சினிமாவில் இன்னொரு இயக்குனருடைய வெற்றி அடையணும்னு, பணத்தாலையும் புகழாலையும் வெற்றி அடையணும்னு எப்பயுமே யோசிச்சுட்டு இருக்க ஒரே இயக்குனர் சேரன் மட்டும்தான். சேரன் எப்பயுமே ஜெயிக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். நான் அவர் எனக்கு என்ன செய்கிறாருன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. அவர் வந்து எனக்கு இப்போ அவங்க அசிஸ்டன்ட் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா கிண்டலுக்கு சொல்கிறாரு, அவர் எந்த நல்லதும் நமக்கு செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட ஒரு அன்பு இருக்குது, அது எல்லாத்தையும் மறந்துடுவார். எல்லாத்தையும் மறந்துட்டு எவ்வளோ பெரிய சண்டை போட்டோம், எவ்வளவு இது பண்ணோன்றதெல்லாம் மறந்துட்டு ஒன்றுமே நடக்காத போல் கூப்பிடுவார், எங்கே இருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு கேட்பார். அதனால தான் உமாபதி சொன்னது, உண்மையிலே அன்பாக இருக்காரா இல்லையா, நம்ம அன்புன்னு நம்பிக்கிற வேண்டியதுதான் நம்ம அப்படின்னு. ஆனால் ஒரு குழந்தை மாதிரி சேரன் நீங்கள் வந்து அவர் அண்ணன் சொன்னால் கோவம் வந்துடும் அவருக்கு, அதில் ரொம்ப முக்கியமானது. அதுக்காக நம்ம போனோடனே நம்மளை அண்ணன் பாரு, வாங்கண்ணே அப்படிம்பாரு. சரிண்ணே நல்லா என்ன ஒன்று என்னையை பார்த்து அண்ணன்றீங்க அப்படிம்பாரு. அவர் இன்னமும் இளமையாக தன்னை மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவார், அதுக்கான வேலைகள் செஞ்சுட்டே இருப்பார் அவர். வேறு என்ன சொல்கிறதுங்க உங்களை பற்றி, இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறது. இப்படி ஒரு படம் யாரும் எடுக்க முடியாது. இந்த படம் தான் இப்படி, இந்த படம் மாதிரி யாரும் ஒருத்தர் எடுக்கவே முடியாது. இப்போது பருத்தி வீரன் மாதிரி ஒரு படம் அல்லது வேறு படங்கள் ஏன்னா இன்னொரு இயக்குனர் படத்தை நான் சொல்ல முடியுமான்னு தெரில, அதுபோல் ஒரு படங்களை வாழ்வியலை எடுத்துடலாம். இந்த படம் எப்போ பார்த்தாலும் ஒருத்தனுக்கு தன்னுடைய கடந்த காலத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு படைப்பு அது. நான் மதுரை அபிராமி தேட்டரில் தான் இந்த படம் பார்த்தேன். ராம் ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்து பார்த்தேன். நான் பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டேன். நான் இப்படி ஒரு படத்தை எப்படி எடுக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரில, இந்த படம் தான் இன்னொரு வருஷனாக பிரேமம்னு வந்தது. மலையாளத்தில் வந்த பிரேமம் பார்த்தீங்கன்னாக்கும் அது ஆட்டோகிராஃப் தான். அது இப்பவும் நீங்கள் இந்த படத்தை இப்போ இருக்கிற ஜென்சிக்கு தகுந்த மாதிரி மாற்றி எடுத்தால் ஒரு சில்வர் ஜூப்ளி படமாக மாறும். அவ்வளவு கண்டென்ட் உள்ள ஒரு படம். அதனால் இந்த படம் சேரனுக்கு மீண்டும் ஒரு மாபெரும் வெற்றி பொருளாதார ரீதியாக கொடுக்கணும். இந்த தலைமுறைக்கு சேரன் என்ற இயக்குனர் ஒரு மகத்தான கலைஞன் தமிழ் சினிமாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றத இந்த படம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களையும் ஆட்டோகிராஃப் கூட கிராஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூஸை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் 21 வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆகுது. நிறைய பேசிட்டாங்க இந்த படத்தை பற்றி, எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. இது கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே புதுசாக இருந்தது. அதுவும் சொல்லியிருந்தார். எங்களை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போயிருந்தார். ஒருத்தவங்களும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். எங்கள் அப்பா வந்து ரீரிலீஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே, அப்படியாம்மா என்னை கூப்பிட்டு போய் படம் காமிக்கிறியா, நான் போய் பார்க்கணும் ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண வரக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக சேரன் சார் நெக்ஸ்ட்டு பேசுவார். பேசும்போது நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இது என்ன உங்களுக்கு பாதிச்சது, எத்தனை லவ் உங்களுக்கு இருந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு லிஸ்ட்டு வந்து நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய விஷயம் இந்த படம் எனக்கு சொல்லி கொடுத்தது. இந்த படம் பண்ணும்போது நிறைய மன அழுத்தம், மன உடைச்சல் எனக்கு பர்சனலாக இருந்தது. அது கண்டுபிடிச்ச ஒரே பர்சன் பார்த்தீங்கன்னா சேரன்.
ஆட்டோகிராஃப் சாங்ஸ் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன். யாருக்குமே தெரியாது, நான் வெளியே ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பேன், யாருக்குமே தெரியாது. நான் வந்து லைட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒவ்வொரு புக்லையும். அப்போது கார்னரில் உட்காந்துருந்தேன். உட்காந்தோடனே அப்போ அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, பக்கத்தில் வந்து உட்காந்தாரு. என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா. இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கேன்னு எனக்கு தெரியும், எல்லாம் சரியாகும் ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 21 வருஷமாக அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும். இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்து மார்த்துட்டி சொல்லிக்க முடியும். என்னோட டியர் பெஸ்ட் வெல்விஷர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் நான் சரின்னு சொல்ல முடியும். எல்லாரும் கேட்பாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா அப்படின்னு அப்போவே கேட்டாங்க என்கிட்ட. இந்த படம் பார்த்துட்டு ஒருத்தருக்கும் மீட் பண்ணும் போதெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட டியர் ஃப்ரெண்ட் சரிப்பா, நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்காக வெற்றி அடையணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்காரு, எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ரிலீஸ் ஆகணுன்னுக்காக எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு. அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த சந்தோஷம், அந்த வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்கும் வந்து அந்த வெற்றி அவருக்கு கிடச்சது தான் எங்களுக்கு சந்தோஷம் இருந்தது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டவர் அவர் இந்த படத்துக்காக. ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு கதாபாத்திரமும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. எனக்கு பிடிச்சமான ஒரு படம், நான் நடிச்சதுலேயே எந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோகிராஃப் சொல்வேன். கண்டிப்பாக ஒவ்வொரு பூக்குலையுமே சாங் நான் கண்டிப்பாக காமிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒரு சாங்கில் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்துருக்காருன்னா அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு போதும். ஒரு இதில் வந்து அந்த மாதிரி வரும். அதில் வந்து அவர் ஏதோ யோசனையில் போகிறீங்க, யோசனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பாட ஆரம்பிக்கிறீங்க. இந்த விஷயம் வரையும் எனக்கு சொல்லி கொடுத்தவர். அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் ஓ திஸ் டு யூ சரிப்பா. ஐ ரியலி loved working with you. இன்ஃபேக்ட் இந்த செகண்ட் பார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதோ இல்லை பிரிவும் சந்திப்பும் பண்ணணும்னு நினைக்கும் போதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் நடிக்கிறது அப்படின்னு கேட்டார். அவருக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது. பட் அதை மீறி ஒரு நல்ல படங்கள் நாங்கள் பண்ண முடிஞ்சது. அண்ட் கண்டிப்பாக இந்த ரீரிலீஸ் ஒரு பெரிய வெற்றி அடையும். எனக்கு எல்லாருமே வந்து இப்போ நிறைய லவ் வந்துருச்சு. ஜென்சி லவ் வந்து வித்தியாசமாக லவ் பண்ணுறாங்க. ஆனால் லவ்னா இதுதான் அப்படின்றத காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நம்பர் திருப்பியும். தேங்க்யூ. மன்னிக்கணும், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது. ஸோ இது ஆட்டோகிராஃப் 21 வருஷம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்றத டாப்பிக்கை கடந்து சேரனை பற்றிய பாராட்டுரையாகவும் சேரனை பற்றிய விமர்சன மேடையாகவும் இது மாறிவிட்டது. அது வரத்தான் செய்யும், அப்படி தான் இருக்கும். நம்ம இத்தனை வருஷம் கடந்ததில் எல்லா மனிதர்களையும் பார்த்துருக்கோம், எல்லா நல்லவர்களையும் பார்த்துருக்கோம், எல்லா தீய காரணங்களையும் பார்த்துருக்கோம், எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துருக்கோம், எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம். அதுதான் இந்த படம் சொல்லுது. உன்னை கடந்து போகிறதுக்கு அடுத்தடுத்து நீ நிறையா புதிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்ப. அதனால் எல்லா விஷயங்களையும் நீ எப்படி இருக்கியோ அப்படியே கடந்து போ. அதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்தது லைஃப். நான் இப்போ என்னோடய உதவியாளர்கள் சொன்னதாக இருக்கட்டும், இல்லை அமீர் சார் பேசினதாக இருக்கட்டும், இல்லை நண்பர்கள் பேசினதாக இருக்கட்டும், மில்டன் பேசினதாக இருக்கட்டும், இப்போ எல்லாரோடையுமே எனக்கு கருத்து வேறுபாடு இருந்திருக்கு, எல்லாரோடையுமே நான் சண்டை போட்டிருக்கேன், எல்லாரோடையும் எனக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனால் என் மேடையில் அவங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அவ்வளோதான். அது இதில் விளக்கம் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் எப்படி பார்க்குறேன்னா அது அவங்களால உணர முடியாது. நான் ஏன்னா அவங்களோட ரொம்ப வேறு மாதிரி வாழ்ந்துட்டேன் என்னோடய வாழ்க்கை. தெரியல, என் வீட்டில் சோறு இல்லைனாலும் என் வீட்டுக்கு அசிஸ்டன்ட் வந்துட்டாங்கன்னா அவங்கள சாப்பிட வச்சுட்டு நானே என்னோடய ஒய்ஃபும் பட்டினியாக படுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து வேணும்னு யாருக்கு எந்த தவறையும் செஞ்சதில்லை, வேணும்னு யாருக்கு எதையும் கொடுக்காம விட்டதில்லை. என்கிட்ட இருக்கும்போது கொடுத்துருக்கேன். இல்லாதப்ப நான் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். இல்லாதப்ப நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் இந்த சுதந்திரத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இத்தனை வருஷம் பத்திரிகை நண்பர்கள்லேருந்து, ஊடக நண்பர்கள்லேருந்து, இயக்குநர்கள்லேருந்து, நடிகர்லேருந்து எவ்வளவோ மேடைகள் பார்த்துருப்பீங்க. எந்த மேடையாவது ஒரு இயக்குனரை விமர்சனம் பண்ண உதவி இயக்குநர்களை பார்த்ததுண்டா? கிடையாது. ஆனால் நான் இப்போவும் அதை கொடுத்துருக்கேன். இன்னமும் நான் அவங்களோட பேசுவேன், இன்னமும் கூட கட்டி தழுவி போவேன். ஏன்னா அப்பனுக்கு தெரியும் பிள்ளைங்களோட குணம் என்னன்னு. அவ்வளோதான். எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்தவரோ அது மாதிரி நான் அவங்கள வளர்த்துருக்கேன். அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. புரிதல் தாமதமாக தான் வரும். இயக்குனர் ஆகும்போதும், இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமும், பிள்ளை குட்டிகள் பெற்று போட்டதுக்கு அப்புறமும். இப்போ பாண்டியன் சொன்னார்ல, என் அசிஸ்டண்ட்டு நான் டைரக்டர் ஆகும்போது அது புரிஞ்சிச்சுன்னு. அதனால் உமாபதிக்கோ ராமகிருஷ்ணனுக்கும் இன்னது கொஞ்சம் லேட்டாக கூட புரியலாம். அவ்வளோதான். ஸோ வந்து இருந்த உங்களோட அன்பு எனக்கு மகத்தானது. ஏன்னா அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் என்னைய
என்னுடைய படங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னை மனுஷனாக பார்க்குறது இல்லை. இங்கே யாரும் அது பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியணும். அவங்களுக்கு இன்னொருத்த பாதுகாக்கின்ற கட்டாயம் கிடையாது. நான் வந்து இங்கே இருக்க யாரையுமே பாதுகாத்துட முடியாது, நான் என்னை தான் பாதுகாத்துக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த திரைப்படம் 21 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கு போய் சேர்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், இந்த படத்தில் என்ன இருக்குது, இந்த படம் அவங்களுக்கு என்ன சொல்லும். நான் அப்படி தான் படம் எடுப்பேன். படம் எடுக்கும் பொழுது வியாபார நோக்கம் மட்டும் எடுத்திருந்தா நான் வந்து என்றைக்கோ காணாமல் போயிருந்திருப்பேன். பெரிய வெற்றியை கொடுத்துருப்பேன், 5 படம் பெரிய ஹீரோவோட ஒர்க் பண்ணியிருப்பேன், அப்புறம் காணாமல் போயிருப்பேன். ஆனால் இன்னமும் என்னுடைய படம் எங்கேயோ ஒரு இடத்துல, என்னோட சமூகத்தில், என்னோட பக்கத்தில் யாரையோ ஒருத்தனை இந்த படம் கையை பிடிச்சி கூட்டி போய் ஒரு கரையை சேர்த்து விட்டுருச்சுன்னா அது என்னோட வெற்றி. அப்படி தான் நான் ஒவ்வொரு படத்தையும் உருவாக்கியிருக்கேன். இந்த படம் கூட அதுதான். நீ எந்த தோல்வியாக இருந்தாலும் கடக்கலாம், காதல்ன்றது நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஆயுதம். இந்த படம் வந்து எந்த தோல்வியாக இருந்தாலும் கடக்கும் மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது, நீ எங்கேயுமே சோர்ந்து போயிடாத அப்படின்னு சொல்கிறது தான் அது. அதுதான் எனக்கே பாடமாக போச்சு. ஒவ்வொரு பூக்களுமே பாட்டால் நான் நிறைய வாட்டி பாடியிருக்கேன், ஸ்னேகா நிறைய வாட்டி பாடியிருக்கோம், அமீர் நிறைய வாட்டி பாடிப்பார், ஸ்னேகா நிறைய வாட்டி பாடிப்பார். அவங்களுக்கு அது வந்து போகும். தோல்வி எல்லா மனிதனுக்கும் இருக்கும். அதை தாண்டி ஜெயிக்கும் போது இல்லை நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு அகம்பாவம், நமக்கு ஒரு திமிரும், நமக்கு ஒரு அப்படி எல்லாரையும் இப்படி பார்க்குற தன்மை இருக்குல்ல, அதுதான் நம்மளோட உழைப்புக்கு நம்ம கிடைக்கிற அங்கீகாரம். அதை இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும். அதை தாண்டி நான் ஒன்று இந்த படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறதுனால ஒன்றும் சாதிச்சிட போகிறதில்ல. இது எதுக்கு திரும்ப பார்க்குறவங்களுக்கு இன்னொரு, ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த ஜென்ரேஷனு எங்கேயோ ஒரு இடத்துல இதை படத்தை பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு வேற ஒரு யோசனை தோணும். அவ்வளோதான், நம்ம விதைச்சிக்க மட்டும்தான் முடியும். நீங்கள் அதை உருவாக்கி அறுவடை பண்ணி பழத்தை கொண்டு போய் வீட்டில் சாப்பிட்டு கொட்டை போட முடியாது. நீங்கள் விதைக்க மட்டும்தான் முடியும். மழை பெய்யணும், மக்கள் பாதுகாக்கணும், அப்போ தான் அவங்க மாறுவாங்க. ஸோ அதனால் அது ஆட்டோகிராஃபோட ரிலீஸோட தாற்பயம் இப்போ திருப்பி 21 இயர்ஸ் லேட்டர் பண்ணுறதுக்கு காரணம் அது அதற்கு தகுதியானதாக நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த படத்தில் வேலையை பார்த்த அத்தனை பேரும் இன்னைக்கு எனக்காக வந்திருக்கீங்க, எனக்காக உட்காந்துருக்கீங்க, என்னோட நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இதை தாண்டி நான் ஏன் இவங்களெல்லாம் கூப்பிடணும், ஏன் இவங்களெல்லாம் திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணணும், ஏன் வந்து நான் ஒருத்தரோட சண்டை போட்டோம். அடுத்த வாட்டி விஜய் மில்டன் சொன்னார், விஜய் மில்டனோட முதல் படத்தில் நாங்கள் 2 பேரும் அவரோட கவிதை புத்தகத்தில் சந்தித்தேன். அப்புறம் அவரோட நான் பேசினேன், அப்புறம் அவரோட படம் பண்ணேன், அப்புறம் அவரோட பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் அவரோட படம் கொடுத்தேன் அவருக்கு. அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணார், அப்புறம் அவர் கூப்பிட்ட படத்தில் போய் நான் நடித்தேன். என்னன்னா, மனிதனை மனிதனாக பார், அவனை அவனாகவே பார், அவனுக்கிட்ட இருக்க தப்பை திருத்த நீ நினைக்காத, அவனை அப்படியே ரசி, நீ அழகானவன். ரைட்? நான் வந்து இன்னொருத்தனை போய் திருத்தி உன் தப்பை சொல்லி நீ இப்படி மாறுன்னு சொல்லி உனக்கு அட்வைஸ் பண்ணி எனக்கு தேவையில்லை. எனக்கு மில்டன் நாளைக்கு திருப்பி கூப்பிட்டாலும் நான் அவருடைய போய் நடிப்பேன், அமீர் திருப்பி கூப்பிட்டாலும் நடிப்பேன், நான் ராமகிருஷ்ணன் படம் பண்ணி என் படத்தில் நடிங்கன்னா நடிப்பேன், அவ்வளோதான். அப்படி தான் நான் இந்த உலகத்தை அழகானதாக பார்க்க கற்றுக்கொண்டேன். அமீர் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு, நான் பெண்களோடையே பிறந்து வளர்ந்தவன். எனக்கு அம்மா, என் தங்கச்சிங்க, என்னுடைய ஆசிரியர், என்னுடைய சித்தி மகள், நான் பழகிய தோழிகள் என்னை அப்படி பக்குவப்படுத்தியிருக்காங்க. நான் பெண்கள்கிட்ட அன்பு தான் காட்ட முடியும். அது உங்கள் கண்ணுக்கு அன்பா தெரியலன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை. ரைட்? நான் காண்பிப்பது என்னோட அன்பு, அது என்ன என்று உணரப்போவது பக்கத்தில் இருக்கிற அந்த பெண்ணே ஒழிய எதிரில் இருக்கிற ஒருத்தனும் கடந்து போகிற ஒருத்தனை எப்படி உணர முடியும்? அதைத்தான் ஸ்னேகா அழகா சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பை நான் தொடர முடியுது. காரணம்னா அந்த கண்ணியம். எந்த இடத்துல நான் அவங்கள தோழியாக பார்த்தேன், எந்த இடத்துல அவங்க எனக்கு இந்த பெண்ணோட மனம் ரொம்ப அற்புதமானது. இது எந்த விஷயத்துக்காக கண்ணீரை ஒரு இருட்டுக்குள்ளே உட்காந்து கண்ணீர் வெளியே வருது அப்படின்னா அழகானது. அப்படிதான் நான் அவங்கள பார்க்கணும். அது இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துருக்கேன். என்னை கூப்பிட்டு எந்த பிரச்சனையும் பேச முடியும். இன்னும் சொல்ல போனால் அவங்கள திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுக்கு நான் முக்கிய காரணம். பிரசன்னா என்னோட முக்கியமான நண்பர். அவர் என்னை ரொம்ப மதிக்கக்கூடிய, நான் எப்போ எந்த விஷயத்துக்கு கூப்பிட்டாலும் பண்ணக்கூடியவர். இவங்க என்னோட நண்பர். ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. அப்போ நான் சொன்னேன், பிரச்சனைகளை காரணம் காமிச்சு உங்களுடைய திருமணத்தை தள்ளி போடாதீங்க, அதுவே பிரச்சனையாயிரும். முதல்ல கல்யாணத்தை பண்ணுங்க, அப்புறம் என்ன பிரச்சனை தான் பார்த்துக்கலாம்னு. அப்படி தான் திருமணம் நடந்துச்சு. ஸோ நான் என்னை சுற்றி இருக்கவங்க நல்லது நினைக்கிறேன். அது நல்லதா தெரியலைன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை, அது அவங்க பிரச்சனை. ரைட்? அப்புறம் இந்த ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது, இப்போ இந்த ஆட்டோகிராஃப் வந்தப்போ உங்களுடைய அர்ப்பணிப்பு ஒரு திரைக்கதையை, ஒரு திரைப்படத்தை விமர்சிக்கிறதுல, ஒரு திரைப்படத்தை கொண்டாடுறதுல, அது இன்னைக்கு வியாபார சூழலாக மாறினதுக்கு அப்புறம் மாறிட்டு தான் நான் நினைக்கிறேன். அதுக்குள்ள ஒரு உண்மைத்தன்மையை, ஒரு 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 நல்ல திரைப்படத்தை கொண்டு போய் மக்களை எப்படியா, நீங்கள் நம்ப மாட்டீங்க. 2 நாள் கூட்டம் இல்லை,
3வது நாள் திரைப்படத்தை பற்றின விமர்சனங்கள் எல்லா பத்திரிகையிலும் வரும்பொழுது கூட்டம் கூடிச்சு. அந்த திரைப்படத்தை கொண்டாடினாங்க. தவமாய் தவம் இருந்த வந்து 57 மார்க்கு ஆனந்த விடனில் போட்டதுக்கு அப்புறமும் ராம்ஜி சார் 4 பக்கம் விமர்சனம் அப்படி பெருசாக போடுறாரு. அதாவது அந்த சினிமாவை கொண்டாடின காலம் வந்து ஒவ்வொரு இயக்குனரையும் நல்ல படத்தை உருவாக்குறதுக்கு. ஏன் அமீருக்கு அவருக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு என் மேல் கோபம் வந்திருக்கும், ஒரு பொறாமை வந்திருக்கும். இவரை மாதிரி நம்ம ஒரு டைரக்டர் ஆகணும், அவர் தான் பருத்தி வந்ததுக்கான காரணமாக வந்திருக்கும். ஏன்னா உங்களை எங்கேயோ ஒரு சாதிச்ச இயக்குனர் உங்களை தூண்டுறான்ல, அந்த சாதிச்ச இயக்குனரை அடையாளம் காமிச்சது முதல்ல பத்திரிகைகளும் நண்பர்களும். அன்னைக்கெல்லாம் வந்து 15 நாள் ஆகும் ஒரு விமர்சனம் வர்றதுக்கு. அந்த 15 நாளில் மவுத் டாக்கில் போகும். ஆனால் அந்த விமர்சனம் வந்ததுக்கப்புறம் அப்படி பற்றிக்கிறோம். முதல் மரியாதையில் ஒரு வாரத்தில் ஒன்றுமில்லை என்ன படம் 170 days அடித்து கொண்டாடப்பட்டது காரணம் பத்திரிகைகள். பத்திரிகைகள் முதல்ல நடுநிலையான நல்ல தர்மமான நேர்மையான சிந்தனைகளோட முதல்ல விமர்சனங்களும் எல்லா இதுக்கு இருந்தது. இன்னைக்கு அது எங்கேயோ எப்படியாவது அப்படின்னு ஒன்று இன்னைக்கு ஆன்லைன் எடுத்துக்கிட்டு அவ்வளவு மார்க்கெட்டிங், எல்லாமே மார்க்கெட்டிங்காக போனோன்னு மனிதத்தை நம்ம இழந்து விட்டோமோன்னு தோணுது. அந்த மனிதத்தை திருப்பி மீட் எடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். மற்றபடி இந்த படத்தில் என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் என்னோட நன்றி. இது 21 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுன்றது என்னால் நம்ப முடியலை. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தான் நான் திரும்ப உட்காந்து எடிட் பண்ணும்போது இந்த படத்தை வந்து நான் ஒரு 15 நிமிஷம் குறைச்சிருக்கேன். அப்புறம் வந்து இந்த படத்தை நான் கலர் கரெக்ஷன் வந்து ஃபுல்லாக இன்றைக்கு உள்ள சூழலுக்கு மாற்றிருக்கேன். அப்புறம் இதுக்குள்ளே வந்து முரளி என்ன சொன்னது மாதிரி டால்பி அட்மாஸ் கொண்டு வர்றதுக்கும், அப்புறம் அந்த மியூசிக் வந்து பழசாவே இருக்குமே, அது ஒரு கேட்ட ஃபீலை கிரியேட் பண்ணுமே, படத்தை அது கூட பழைய படம் ஆக்கிருமோன்றதுக்காக அதுக்குள்ளே கொஞ்சம் புதுசாக சில விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் பார்வையாளரில் எங்கேயும் ஏமாற்ற நினைக்கல. பார்த்த படம் தானே, போட்டால் ஓடிடும், காசு வாங்கிக்கலாம், ஒரு 10 லட்ச ரூபா வந்தால் லாபம் அப்படின்னு நினச்சிடல. நான் ஒரு 50 லட்சத்தை செலவழித்து உங்களுக்கு நான் அதை எந்த விதத்துலையும் தொழிலில் ஏமாத்துறவனாக இருக்காமல் உண்மையானவனாக கொடுக்கறதுக்கு ஒரு படத்தை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி எல்லாருக்கும். ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க எல்லாரும். ஏன்னா அது ஆரம்பிக்கும் போதே காலதாமதமாச்சு. கடைசியாக இவ்வளவு நேரம் ஆனதுக்கு உங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கடைசியாக ஒரே ஒன்று, இந்த நிகில் முருகன் இவர் வந்து என்னோட வந்து ஒரு 30 வருஷமாக என்னை இப்போ எல்லாரும் சொன்னாங்கல்ல, இவர் என்னோட 30 வருஷமாக பழக்கம். அதாவது வாழு என்ன போட்டீங்க, உங்களால் நான் உங்களுக்காக நான், இது வந்து ஜெயலலிதா அம்மா சொல்லலை, முத இவர் தான் சொன்னார். இவரோட விசிட்டிங் கார்டில் அப்படி இருக்கும். இவர் ஒரு டிவி சீட் எடுத்துக்கிட்டு பாலு ஜுவல்லர்ஸுக்கு வருவார். பாலு ஜுவல்லர்ஸ் வரும்போது பார்த்தேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட நட்பில் தான் இருக்கேன் நான். அதே உரிமை, அதே அன்பு, அதே இதில் இருக்கேன். அவரை நான் இந்த படத்துக்கு நீங்கள் பண்ணுங்க. எனக்கு முதல்ல ஜான்சன் சார் பண்ணார் படம் ரிலீஸ் அப்போ, அவர் இன்னைக்கு வர முடியல. இந்த இடத்துல எல்லா ஹீரோவும் கதை சொல்லும்போது கூட்டி போனது வருதான், அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லது என்கிட்ட மறைச்சதும் வருதான். அதுக்கு இன்னும் ஒரு நாள் ஃபுல்லா பிரசாத்தை புக் பண்ணுவோம், அன்னைக்கு நம்ம பேசுவோம். அப்ப நிறைய இருக்கு, நான் அவங்களையும் வர சொல்றேன் எல்லாத்தையும். எனக்கு ஒன்று இல்லை, நான் யாரு கூடயும் சண்டை போடல. அவங்க எல்லாரும் நான் கூப்பிட்டா வருவாங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்புறம் இந்த இடம் 2 விஷயத்துல முக்கியமானது, அதை நான் ஞாபகப்படுத்த ஒரே ஒரு 2 நிமிஷம். இந்த திரையரங்கத்துல தான் படத்தோட காப்பியை திரு பாலு மகேந்திரா அவர்கள் அந்த கடைசி சீட்ல உட்கார்ந்து பார்த்தார். அவர் மட்டும், யாருமே கிடையாது. நாங்க அவர் படம் பார்த்து முடியறதுக்காக அங்கே நின்றுட்டு இருக்கோம். படம் முடிஞ்சிருச்சு, அவர் இப்படியே உட்காந்துருக்காரு. சரி, அவர் அதுலேருந்து வெளியே வந்து வரட்டும்னு உட்காந்துருக்கேன், நின்றுக்கிட்டு இருக்கேன். அவர் அப்படியே உட்காந்துருக்காரு, அசைவே இல்லை, அப்படியே உட்காந்துருக்காரு. 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் கழிச்சு நான் மெதுவாக அப்படி நடந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். அசைவு இல்லை. எனக்கு கொஞ்சம் பயமும் வந்துச்சு. அவரோட உடல் நலம் கருதி, அவருடைய வயது கருதி ஒரு சின்ன பயம் கூட வந்துச்சு. அப்புறம் நான் மெதுவாக 4 சீட்டுக்கிட்ட பின்ன சார் அப்படின்றேன். அப்படின்னு நிமிந்தாரு, அப்படின்னு கூப்பிட்டாரு கையை. பக்கத்தில் போய் உட்கார்ந்தேன். அப்படி கை மேலே பிடிச்ச அவர் இறுக்கி பிடிப்பார், அந்த இறுக்கி பிடிச்சாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகலை, படத்தை யாருமே பார்த்ததில்லை அது வரைக்கும். அவர் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. உன்னை இந்த தமிழக மக்கள் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த உச்சி மண்டையில் எனக்கு முத்தம் கொடுத்தாரு. அந்த இடம் இது. அது இப்போ எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த மனிதனை நான் வணங்கணும்னு நினைக்கிறேன். நன்றி.
வணக்கம். இந்த நிகில் முருகனுக்கு மட்டும் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். உண்மையை சொல்லவா? எல்லாருக்கும் வணக்கம். பாவம், இதுக்கு முன்னால் ஒரு படம் பார்த்தீங்க, இது முடிச்சுட்டு இன்னொரு ஆடியோ லான்ச் வேறு இருக்கா? பரவாயில்ல, ஆட்டோகிராஃபில் நாங்கள் பட்ட கஷ்டத்தை விட உங்களுக்கு கஷ்டம் கம்மி தான். தெரில, இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் உள்ளுக்க வந்ததுலேருந்து, அதான் பிளாக் பாண்டியை பார்த்ததுலேருந்து நிறைய ஞாபகங்களை வந்து அதில் ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய ஞாபகங்களை அவங்க ஸ்னேகா மேம் உள்ளுக்க வரதாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆளுக்குமே எங்கள் டேரக்டரை பார்க்கும்போது அவ்வளவு ஞாபகங்களை வந்து இந்த படம் அவ்வளவு கிளறி விடுது. பேசணும் உண்மையாக எங்களை பற்றியும் டேரக்டரை பற்றியும் பேசணும்னா அது ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கணும். அதனால் ரொம்ப பேச முடியாது. இது ஒரு தனி ஷோவாகவே பண்ணலாம், அவ்வளோ பெரிய இது. ஏன்னா எனக்கு வந்து அப்போ வந்து சாருக்கு ஆஃபீஸ் கிடையாது, அவர் வீட்டுக்கு தான் போவோம், எல்லோரும் அங்கே வீட்டில் தான் சாப்பிடுவோம். அப்போ ஒரு நாள் வந்து இந்த ஆட்டோகிராஃப் அவர் சொன்ன டாம் காங்ஸ் நடித்த ஃபாரஸ்ட் கம்ப் அப்படின்னு ஒரு படம் பார்த்தார். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னாரு. இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஒரே வாரத்தில் வந்து அந்த ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு கதை சொன்னார். அந்த அந்த முதல் நாள் அந்த கதை சொன்ன நாள் வந்து ஞாபகம் இருக்குது. அதுக்குள்ளே அப்புறம் வந்து அந்த மல்லிகாவை நடித்த அந்த பொண்ணு, காலச்சுவடல் வந்து அசிஸ்டண்ட் தாய்மானவன் தான் அந்த பொண்ணை பார்த்துட்டு, சார் இந்த பொண்ணு மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொன்னது முதற்கொண்டு. அடுத்து கோபியா வந்து டெஸ்ட் ஷூட் எடுக்கிறோம். அந்த பொண்ணு அவ்வளவு, அந்த கதைக்கு அவ்வளவு அழகாக இருக்குது. ஃபோட்டோஸை பார்க்குறோம், சூப்பருங்கிறோம். 2 நாள் சென்று இந்த பொண்ணு வேண்டாங்கிறாரு. அதுக்கு 2 பஸ் ஸ்டாண்டர்ட் எதிர்ப்பு தெரிவிக்க 2-3 பேர் சாரு கூட ராஜசேகர்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். சார் என்ன சொல்கிறாரோ அவருடைய நிழலாக இருப்பார். ஆமாம் அந்த பொண்ணு வேண்டாம் அப்படிம்பாரு. இந்த பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னா ஆமாம்மா நல்லா இருக்கு அப்படிம்பாரு. ஓ, ஏன்னா அந்த கேரளா கேரக்டருக்கு வந்து அது அவ்வளவு அழகாக இருக்குது, அவ்வளவு ரசித்து எடுத்துகிட்டு 2 நாளில் வேண்டான்னு சொல்கிறாரு அப்படின்னு நான் சண்டை போடுறேன். நீ வேலையை விட்டு போ அப்படின்ட்டாரு. ஓகே நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்போ போகும்போது ஒரு டைலாக் போடுவார் எப்போவுமே, நீ என்னை அண்ணனாக நினைக்கிறதா இருந்தால் ஒர்க் பண்ணு, டைரக்டராக நினைக்கிறதா இருந்தால் ஓடிப்போ அப்படிம்பாரு. நான் போயிட்டு 2 தெரு சுற்றிட்டு அப்புறம் திருப்பி வந்துடுவேன். ஏன்னா இப்போ ஆஃபீஸில் வந்து நான் தான் தங்கியிருக்கேன். அவர் சொன்னால வீட்டுக்கே போக மாட்டாருண்ணா, அவருக்கு துணைக்கு நான் தான். அவர் சாப்பிடும்போது நான் சாப்பிடணும், யாராவது திட்டுனா ஆமாம் சார் சொல்லணும், எல்லாத்துக்கும் நான். ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது அந்த இது வந்து, ஏன்னா அவருடைய கோபம், வருத்தம், சந்தோஷம், துக்கம் எல்லாத்தையுமே வந்து ஜெகனண்ணன் வந்து அதே மாதிரி அதிகமாக திட்டு நான் தான் வாங்கியிருக்கேன். அதிகம் ஜெகனண்ணனுக்கு அடுத்து நான் சொல்லலாம். ஏன்னா ஜெகனண்ணனுடைய ஜேர்னி பெரிய ஜேர்னி, எனக்கும் டைரக்டருக்குமான ஜேர்னி. அது ஒரு பெரிய கதை. நாங்கள் மாதிரி சண்டை போட்டிருக்க முடியாது யாருமே, எந்த இயக்குனரும் ஒரு உதவி இயக்குனரும் நாங்கள் அடிச்சுக்கிட்டது மாதிரி போட்டிருக்க முடியாது. அன்னைக்கு கோவம் வந்துச்சு. கோவம் வந்து நான் புறப்பட்டு, ஏன்னா அந்த படத்தில் ஒரு 2-3 இடத்துல சண்டை போட்டு 2-3 தடவை கோச்சிட்டு போவேன். அப்புறம் இதே டைலாக போடுவார், அண்ணனா இரு இல்லைன்னா போகும்பாரு. அப்புறம் திருப்பி வருவேன். அப்புறம் திருப்பி ஸ்னேகா மேம் உள்ளுக்க வர்றாங்க. அவங்கள எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, இதுக்குள்ளே எல்லாருமே புதுசாக இருக்காங்க, ஒரு மார்க்கெட்டுக்கு ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறோம். அப்போ வந்து சண்முகராஜுங்கிறவர் தான் ஐடியா கொடுக்குறாரு. ஆட்டோகிராஃப்னு டைட்டில் வைக்கிறோம், ரெனால்ட்ஸ் பெண்ணுக்கிட்ட வந்து நம்ம வந்து இது வாங்கினா ஸ்னேகா மேம்க்கு அந்த சம்பளத்தை கொடுக்கலாம். ஏன்னா அன்றைக்கி சம்பளம் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுக்குறது அவ்வளோ கஷ்டம், பயங்கரமான ஒரு கஷ்டத்துக்குள்ள வந்து அப்படி ஒரு படம் எடுக்கிறார், இந்த படத்தை எடுக்கிறார். ஏன்னா இந்த கதையை வந்து ராமகிருஷ்ணன் சொன்னது மாதிரி விஜய் சாருக்கு போச்சு, பிரபுதேவா சாருக்கு போச்சு, அரவிந்த் சாமி சார் வச்சு பேசினார். அப்புறம் ஸ்ரீகாந்த் அப்போ ரோஜா கூட்டம்னு ஒரு படம் வருது, அடுத்து அதை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு யார்கிட்டே அந்த கதையை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கார். அது அவர் விருப்பப்படவே இல்லை. இந்த படத்தை வந்து அவர் ஆட்டோகிராஃபில் அவர் நடிக்கணும் அப்படின்னா ஆட்டோகிராஃப் அவர் எடுத்துக்கிட்டு நடிகரா, அதுதான் உண்மை. ஏன்னா அவர் எல்லார்ட்டையும் சொல்ல போனார் அந்த கதையா. அவர் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் இந்த சேகர் சார் அப்புறம் நீங்கள் நடிக்காம வேறு யார் நடிக்கிறது அப்படின்ட்டாரு. நானும் சிம்புதவனும் ஐயோ யார் சார் பார்க்குறது அப்படின்ட்டான். அதுக்கும் முறைக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து அவரை நடிக்கவே கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிச்சது நானும் சிம்புதவன் மட்டும்தான். வேற எல்லாருமே வந்து ஓகேன்ட்டாங்க. அப்புறம் ராமகிருஷ்ணா அவன் லைட்டாக அங்கிட்டும் வருவான் நல்லா இருக்கு அப்படின்பா. அப்புறம் சூப்பராக இருக்கும், அப்புறம் யாருமே நடிக்கலாம், அப்புறம் நம்ம நடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னா. அதில் வேற எங்கள் மேலே கோபம். படம் ஓடினதுக்கு அப்புறம் எங்களை பார்க்குறாரு, நீ தானடா நடிக்க வேண்டாம் சொன்னவன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து செம்மையாக இருக்கும். அப்புறம் ஸ்னேகா மேம் வந்தாங்க. ஸ்னேகா மேமுக்கும் எனக்கும் அவங்க டிரைவர் மூலமாக இது சொல்லணுமே, உங்களுக்கு ஞாபகம் இல்லை, அதுதான் ஞாபகப்படுத்துகிறோம். பயங்கரமாக நான் ஆட்டோகிராஃபை விட்டு வெளில போனதுக்கு ஸ்னேகா மேம் தான் காரணம். போய் மறுநாளே தங்கர் பச்சன் சார்கிட்ட போயிட்டேன். அங்கே தெண்டல்னு ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அவர் என்னன்னா சண்டைனா அவங்க காரணம் கிடையாது, அவங்க டிரைவர் வந்து ஒரு நடுவில் ஒரு வேலை பார்த்துட்டாப்புல. அப்புறம் வந்து நான் என்னன்னா நான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிறேன்,
எங்கள் டேரக்டர் பயங்கர கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால என்ன பண்ணுவேன், சிலிண்டர் வேணும், பாத்திரங்கள் வேணும், என்ன வேணும்னாலும் வீட்டில் கிடக்கிறது பரணியில் அவங்க வீட்டில் அள்ளி வச்சுருப்பாங்களே அக்கா, ராணி அக்கா வச்சுருக்கலாம், எடுத்தாந்து நான் அதை ரெடி பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆர்ட் டேரக்டரோட சண்டை வரும், ஆர்ட் டேரக்டர் கோச்சிட்டு போயிட்டாருன்னா அந்த வேலையை நான் தான் பார்க்கணும். மணிரா சார் இடையில அவரை கோச்சிட்டு போயிட்டாரு, அந்த இடத்துல நான் பார்க்கணும். எல்லாமே நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னையே போய் உங்கள் ஸ்னேகாவுக்கு அசிங்கப்பட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்கை தூக்கிட்டு போயிட்டேன். நீ போய் என்ன பண்ணுற, உன்னை பார்த்தா ஸ்னேகா மேம்க்கு வந்து கோபம் வரும், மூஞ்சி ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் மாறும், அது என் படத்துக்கு பாதிக்கும், நீ போய் ஆஃபீஸில் இருறா அப்படின்ட்டாரு. எனக்கு பயங்கரது, இந்த படத்துக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இருக்கக்கூடாது, அந்த படத்துல இனிமேல் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்கை தூக்கிட்டு போயிட்டேன். திருப்பி வந்தால் அவர் டைலாக் போடுவார், அண்ணனா இருந்தா அண்ணன் நினச்சா நீங்கள் இரு, டேரக்டர் நினச்சா போராண்டுவார். நான் அதுக்குள்ளே போயிடுறேன், நான் டேரக்டரை தான் நினச்சி உங்களை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் உண்மையில் இந்த படத்தில் மிஸ் பண்ண, அந்த படத்தில் ஒர்க் பண்ணாலும் இந்த படத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு சீனும் அப்போ அந்த படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, அவர் படங்கள்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணுவார். ஆட்டோகிராஃப் நீ ஒர்க் பண்ணிடலாமா, எப்படி வருது அப்படின்னாரு. சார் இந்த படம் கன்ஃபார்மாக ஓடும் சார், சூப்பர் ஹிட் ஆகும் சார், இந்த படத்தை வாங்க அப்படின்னா. அவர் சொன்னார், ஏமா சேர மூஞ்சி இல்லாமல் ஆடியன்ஸாக வந்து பார்ப்பாங்க, தேட்டருக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதே ப்ரொடியூசர் தான் வந்து இந்த படத்தை வந்து ஒரே செக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து சேட்டலைட் வாங்கிட்டு போனார். உங்களுக்கு யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் நான் அவ்வளவு சொன்னேன், அவ்வளவு அசிங்கங்கள், அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு வருத்தங்கள் பட்டாலும் ஒரு படம் நேர்மையாக உண்மையாக இருந்தால் அது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆட்டோகிராஃப் இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்ததுக்கு வந்து. ஏன்னா அன்னைக்கு அங்கே டேரக்டர் பட்ட கஷ்டம்தான் இன்னைக்கும் நாலாம் தயாரிப்பாளருக்கு ஒரு மெரினாங்கிற ஒரு படம் எடுக்கிறதுக்கெலாம் ஒரு பெரிய உதவியாக இருந்தது. நீங்கள் இப்போ என் அசிஸ்டண்ட்டை நான் என்னை அங்கே உட்கார வச்சுட்டு இங்கே பேச வச்சா என்னை கிளின்னு கிளிப்பாங்க. ஏன்னா ஒரு டைரக்டருக்கும் ஒரு அசிஸ்டண்ட்டுக்குமான ஒரு உறவு அதுதான். ஏன்னா நான் டைரக்டர் ஆகும்போது தான் டைரக்டராக இருக்கிறது அதோடைய வேல்யூ எவ்வளோ பெரிய கஷ்டம், அது எவ்வளோ பெரிய டென்ஷனை கொடுக்கும், அது எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கும், நம்மளை நம்பி போடுற ப்ரொடியூசருக்காக நம்ம எவ்வளோ ப்ரெஷரில் இருப்போம் அப்படிங்கிறத நான் டைரக்டர் ஆகும்போது தான், அவர் திட்டி வருத்தப்பட்டு இதனதெல்லாம் நான் டைரக்டர் ஆகும்போது தான் அடடா நம்ம டைரக்டர் எவ்வளோ திட்டி இருக்கும் அப்படின்னு வருத்தப்பட்ட நாட்கள் நிறைய நாட்கள் சார். இன்றைக்கி என் அசிஸ்டண்ட்டுகள் என்னை திட்டிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களும் கண்டிப்பாக டைரக்டர் ஆகும்போது அது நம்மளுடைய அந்த இது புரியும். நான் உண்மையிலே உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய இன்றைக்கும் உங்களுடைய பாதிப்பு எனக்கு நிறைய இருக்கும். ஆஃபீஸ் போடுறது கூட ராமகிருஷ்ணன் ஜெகன்லாம் சொல்லுவார், டேய் ஆஃபீஸோட அவர் மாதிரியாடா போடணும், உட்காரது கூட நான் அவர் மாதிரி தான் உட்காருவேன், அதை நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பான் ராமகிருஷ்ணன். வந்து உமாவதி சொல்லுவான், டேய் மண்பா நீ அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கடா அப்படின்பாரு. அந்த பாதிப்பு இல்லாமல் படம் எடுக்க முடியாது. உண்மையிலே உமா இந்த படம் வந்து ஜெகன்னா, உமாபதி, தாய்மானவன், சிம்புதேவன், ராமகிருஷ்ணன், ஜெகதீஷு நிறைய எங்களுக்கு ஒரு சொந்தங்களை கொடுத்தது. இன்றைக்கி நாங்கள் சேர்ந்து இதுவாக இருக்கிறதுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களுக்கு பெரிய விசிட்டிங் கார்டு இது. இந்த படத்தை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். அந்த பரத்வாஜ் சார் சாங்கு, அந்த பாட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் அவங்க ஸ்னேகா மேம் போட்டிருப்போம்ல, அந்த ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது அப்படிங்கிற பாட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டராக இருப்பார். வண்ணத்து பூச்சிகளால் கண் விழிக்க, வாய்க்காலோடு மீனோடு நான் குளிக்க அப்படின்னு வரும். அவ்வளவு மாற்றங்கள் இந்த படத்தில் பற்றி பேசலாம். அது கண்டிப்பாக அந்த படம் இன்றைக்கி உள்ள ஆடியன்ஸ் கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க. இதுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் மீட்டு கண்டிப்பாக எங்கள் டேரக்டர் வைப்பார். அந்த சக்ஸஸ் மீட்டில் இன்னும் நிறைய பேசுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்த்துக்கள், நன்றி. தான் பேசணுமா? சரி கொடுங்க, இது வாங்கணும்னு நினச்சேன், காசு மிச்சம் கொடுங்க. ஊடக நண்பர்கள் அனைவரும் வணக்கம். இந்த படத்தில் பணியாற்றிய என்னுடைய இயக்குனர், இது முதல்ல உன்னைய பற்றி நான் சொல்லிக்கிறேன். இல்லை நான் பேசுகிறேன். இல்லை நான் பேசிக்கிறேன். இது எப்படிடா தம்பி, இவர் வந்து நடிகரானதே ஒரு பெரிய கதை. இவர் ஒரு நல்ல கேமராமேன், அவர் வேலையை கெடுத்தது நான் தான். இல்லாட்டி இன்னைக்கு ஒரு ஆஸ்கர் அவளுக்கான படங்கள் எல்லாம் ஒரு ஒளிப்பதிவு பண்ணியிருப்பாரு. அது நீ நல்லதுன்னு ஃபீல் பண்றியா கெட்டதுன்னு ஃபீல் பண்றியா? ஏதோ ஒன்று நடந்துருச்சா. எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர், ஒரே ஊருக்காரங்க. ஆனால் இவர் சினிமாவில் வந்து பாரதிதாசார் யூனிட்டில் உள்ளே இருந்தார். நான் பாரதிதாசார் யூனிட்டோட வெளியிலேருந்து பார்க்குறாள். அங்கே வெளியிலேருந்து படம் பார்க்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு கேரக்டர் மட்டும் இடையில வந்து ஒரு டைலாக் பேசிட்டு போகும். ஆனால் இந்த குரல் வித்தியாசமாக இருக்க அப்படின்னு பார்ப்பேன். வேதம் போகுது இல்லைன்னா ஏய் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக், அந்த டைலாக்லாம் நான் நடிச்சு காமிப்பேன். இந்த டைலாக் அருமையாக ஒருத்தர் பேசியிருந்தார் அப்படின்னு. ஆனால் நான் படம் பண்ணும்போது அவரை பற்றி விசாரிக்கும் போது அப்போ தான் சொல்கிறாங்க, அவர் இளவரசுப்பா, நம்ம மலைச்சாமி ஐயாரில் அவர் பையன் எம்எல்ஏ, அவர் அப்பா எம்எல்ஏ சாணிப்பட்டி. ஆட இவர் நம்ம ஊருக்காரர் அப்படின்னா அவரை பிடிச்சி இவரை கொண்டு வந்து பொற்காலம் படத்தில் ஃபஸ்ட்டு
ஒரு பெரிய கேரக்டர் இல்லைண்ணே? பெரிய கேரக்டர். ஆமா ஆமா, பெரிய கேரக்டர். சொல்ல மாட்டேன், வாய் நான் இன்னும் திறக்கவே இல்லையே. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்னோட எல்லா படங்கள்லையும் ஏதாவது ஒரு கேரக்டர்ல இளவரசன், விஜயகுமார் சார் இவங்கெல்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அப்படி ஒரு கேரக்டர்ஸ் வந்து இவங்களோட எனக்கு பந்தம். இவரோட என்ன பாரதி ஐயா, சச்சிதானந்த பாரதி, சச்சிதானந்த பாரதி, எம்ஆர் பாரதி. இவர் ஆட்டோகிராஃபில் வந்து ஒரு ஏஜ்டி கேரக்டர் பண்ணியிருப்போம். இவரோட ஏஜ்டி கேரக்டர் நான் போகும்போது குதிரை வண்டியிலேருந்து இறங்கி போகும்போது அவர் முதல்ல குசு போடுவார், அப்புறம் பெஞ்சமின் போடுவார். அந்த சீனுக்கு நடித்தது வந்து சித்தானந்த பாரதின்னு ஒருத்தர். அவர் கம்யூனிஸ்டுக்காரு, இங்கே தும்பப்பட்டிக்கார். அவர் ஒரு இடத்துல பார்த்தேன், ஆனால் இவர் இளவரசனை மாதிரியே இருக்காருன்னு சொல்லிட்டு அவரோட தோற்றத்தை இவருக்கு கிளாஸ் ரூமில் காப்பி பண்ணி அந்த மீசையெல்லாம் கொஞ்சம் லெங்க்த் மீசை வச்சு அவரை நடிக்க வச்சுட்டு, அந்த ஏஜ்டி கேரக்டரில் ஒரிஜினலாகவே அவரை கூட நடிக்க வச்சுட்டு அவருக்கு இவரோட குரலை பதிவு பண்ணோம். அந்த ஏஜ்டு அவர் பேசியிருப்பார். ஸோ அந்த படத்துக்காக மெனக்கட்டதில் எல்லாரோட பங்கும் நிறைய இருக்கும். ஒவ்வொருத்தரும் எங்கேயோ ஒரு இடத்துல தன்னோட ஒவ்வொரு இன்புட் கொடுத்துருப்பாங்க. ஸோ டப்பிங் பண்ண விஷயங்களே ரொம்ப பெரிய கதை. இன்னைக்கு வந்து டப்பிங்க்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. ஒருத்தர் குரலுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்தோம்னா ஏஐயே முழுசாக பண்ணிடும். அன்னைக்கு நாங்கள்லாம் கோபிகாவை வந்து விடிய காலில் 4 மணிக்கு கூட்டு போய் டப்பிங் பண்ணியிருக்கேன். அந்த துயரம் தெரியணுன்றதுக்காக 4 மணிக்கு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பல்லு விளக்காத, வாயில் தண்ணி குடிக்காத, அப்படியே கீழே வா, கார் ரெடியாக இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை கீழே காரில் ஏற்றிட்டு போய் ட்ரினிட்டி எங்கள் ஸ்டுடியோவில் கொண்டு போய் செந்தில் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கு கரகரப்பு வேணும், பிசுறு வேணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இவர் அந்த ஐயாவோட மூத்த ஏஜ்டு கேரக்டருக்கு பதிவு பண்ணும்போது அண்ணனோட ஒர்க்கு வந்து ரொம்ப அவ்வளவு அழகாக துல்லியமாக இருக்கும். அவர் மாதிரியே அந்த ஏஜ் முகத்துக்கு அதுக்கும் கொஞ்சம் கூட பிசுறு இருக்காது. நீங்கள் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். பெரிய நீண்ட அறிமுகத்துக்கு பிறகு முரளி அண்ணா, பரத்வாஜ் சார், சபேஷ் முரளி அண்ணான்னு சொல்லி படம் நாக்கு இப்போ தான் முதல் முறையாக முரளி அண்ணான்னு சொல்லுது. சாரி ஃபார் இட்னா, சாரி ஃபார் இட். உங்களோட பாசிட்டிவான ஒரு பிஹேவியர் வந்து சினிமாவில் இப்படிலாம் இருக்கணுன்றதுக்கு நீங்கள் தேவாண்ணன், சபேஷ் அண்ணன், முரளி அண்ணன் எல்லாரும் எங்களுக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்ம அதுக்கான மேடைகள் கிடைக்கல. இன்னைக்கு இந்த ஆட்டோகிராஃப் மேடையில் உங்களை பற்றி பேசுகிறத ஒரு கௌரவமாகவும் உங்களுக்கு கொடுக்குற மரியாதையாகவும் நினைக்கிறேண்ணே. ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. பரத்வாஜ் சார், விஜய் மில்டன் கேமராமேன், மணிராஜ், தம்பி அமீர், திருமதி ஸ்னேகா, எல்லாருக்கும் தம்பி ஜெயதீஷா, உமாபதி, பாண்டி ஐயா, பாண்டியராஜ் சார், ஐயா ராமகிருஷ்ணன் ஐயா, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஜெகன் ஐயா அப்புறம் கடைசியாக சொல்லிக்கிறேன். அவர் பல படங்களில் ஃப்ளாஷ்பேக்கில் வருவார். 21 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தெரியுது. இயக்குனர் நடிகர் அண்ணன் மனோபாலா வந்து எப்போவாவது ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சினிமா பற்றி பேசணும்னா, அவனாடா அவன் மவுண்ட் ரோடு மண் ரோடாக இருக்கும்போதே சினிமாவுக்கு வந்தவன்டா, எப்போ ஃப்ளாஷ்பேக் பேசினாலும் 30 வருஷத்துக்கு முன்னாடியே பேசுவான்டா, அவன்கிட்ட பழக்கம் வச்சுக்கிறாருன்னு. இப்போ காலம் நம்மளை கூட அதை எங்கே விட்டுச்சுன்னா ஆரம்பித்தா ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி தான் பேச வேண்டியிருக்கு. அப்புறம் சொல்லுவார், ஏன்டா நம்ம ரொம்ப நாள் உயிரோடு இருக்கமோ அப்படின்னு. அதெல்லாம் இப்போ எனக்கு இந்த படத்தை 21 வருஷம்னு ஞாபகம் வந்தது. இந்த படம் வந்து சின்னாலப்பட்டியில் தேவாங்கரை ஸ்கூலில் தான் ஷூட்டிங் எனக்கு ஞாபகத்துறது. சாம்பசிவம்னு மேனேஜரு, நமஸ்காரம் சரவணன், 2 பேர் வந்து இத்தனை தேதி கிளம்பி வந்துருங்க. நாங்கள் இன்னைக்கு நைட்டு ட்ரெயின். காலையில் வந்து எனக்கு ராஜகமல் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து சிவாஜின்னு சொல்லி சந்தான பாரு சார் பிரதர், டேய் நாளைக்கு ஒரு நாளைக்கு நீ அவைலபிளாக இருக்கியாடா, ராஜகமல் ப்ரொடக்ஷனில் சண்டியர் படம் எடுக்கிறாங்கடா. விருமாண்டியோட ஒரிஜினல் பேர் சண்டியர். அதில் ஒரு போலீஸ்காரங்காரடா பெய்காமன்னு, ஒரு நாள் வந்துரு, நான் கமல்கிட்ட பேசிட்டேன், கமலோட ஓகேன்ட்டார், நீ வந்துருனாரு. சரின்னு ஃபோனை வச்சுட்டு டக்குன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்துச்சு. நீ போய் கமலஹாசன் படத்தில் கமலஹாசன் டைரக்ஷன் நடிக்கிறாளா, பேசாமல் வண்டியாடுறா ஏதாவது போய் சொல்லிட்டு. ஒன்றுமே கேட்கல, கொஞ்சம் கூட சபலம் இல்லாமல் சிவாஜிக்கு ஃபோன் பண்ணி, இல்லை சேரன் ஒத்துக்கிற மாட்டேன், பட் பேசவும் இல்லை, நமஸ்காரம் சரவண்ட கேட்கவும் இல்லை, சாம்பசிட்ட சொல்லவும் இல்லை, கன்ஃபார்ம் நம்மளாம் நடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு சத்தமெல்லாம் போயிட்டேன். முதல் நாள் போன அன்னைக்கு நான் வாத்தியார் வந்து கிளாஸில் அந்த பிள்ளையை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அந்த பொண்ணு இப்படியே வந்து மலையில் நனையணும், தண்ணி நீட்டணும், அதை எடுக்கணும். அங்கே வந்து சைக்கிளில் வந்து எங்கள் ஊரில் எல்லாம் நானும் சேரன்னு நான் மேலூர் வடக்கு மேலூர் தெற்கு சைக்கிளில் இந்த உரப்படி சாக்கு இருக்கும், அதில் தான் பைக்கெடு செஞ்சு எல்லாரும் ஸ்கூலுக்கு வர்றது வழக்கம். தூக்கு சட்டின்னு தான் சொல்லுவோம், தூக்குவாளின்னு சொல்ல தெரியாது. டிஃபன் கேரியர்லாம் சென்னைக்கு வந்து நாங்கள் சினிமாவில் சேர்ந்ததுக்கப்புறம் கற்றுக்கிட்ட வார்த்தை தூக்குவாளி, தூக்கு போனி, தூக்கு சட்டி எல்லாத்தையும் வரிசையாக நுப்பாட்டி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அந்த கையில் அடிக்கிற மாதிரி மழை தண்ணி எடுத்து. சின்னாலப்பட்டி ஊரில் எப்போவுமே தண்ணி பஞ்சம் தலைவரிச்சாடுற ஊர். சாம்பசியம் யாரையோ பிச்சு எடுத்து ஒரு லாரி டேங்கர் கொண்டாந்து ஒரு டிராக்டரில் ஒன்றா கொடுத்தா ஒரு ஒன் மோர்னா ஒரு லாரி டேங்கரை தீர்ந்து போச்சு. என்னடா இது எடுத்துக்கிட்டே இருக்க, அப்படியே திருப்பி இன்னொரு டேங்க் வருது.
அப்போ உட்காந்து சைக்கிள் நிற்கும்போது எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக எங்கள் ஊரில் நாங்கள் படித்த அந்த ஸ்கூலில் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு வந்து நாங்கள் எங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்போ ஒரு 7 பொம்பளை பிள்ளைகளும் ஒரு 13 பசங்க. இப்போ என் மக கல்யாணத்துக்காக பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக அவங்க எல்லாத்தையும் தேடி பிடிச்சி ஒரு ஆட்டோகிராஃப் ஃபீல்டில் போகிறேன் நான். ஞாபகம் வருதுன்னு போனால் 7 பேரில் 6 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அது என் நண்பர் ஒருத்தர் சொல்லி இந்த மாதிரிடா பத்திரிக்கை கொடுக்கணும், அந்த பொண்ணுங்கள்லாம் எங்கே இருக்குன்னு. அப்படியா நண்பா, சரிங்க ஐயா, நான் எப்படி கண்டுபிடிச்சிடுறேன் ஐயா அப்படின்ட்டு எல்லார் நம்பரையும் வாங்கிட்டு எனக்கு கொடுக்காம அவங்க எல்லாம் வெளியில் போயிட்டாங்கன்னு என்னை தவிர்க்கிறாங்க. இப்போ என்னடா இது? இதுக்கு நடுவில் அந்த என் கூட கிளாஸ்மேட்டோட தம்பி வந்து, சார் நீங்கள் எங்கள் அக்காவோட கிளாஸ்மேட்டானா? நீ எந்த அக்கா? இந்த வா, உங்களை தான் தேடுறேன். நேராக வீட்டுக்கு போயிட்டேன். போனால் இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்றைய தலைமுறை மாறி இருக்கு, அந்த தலைமுறை பெண்கள் எப்படி இருக்காங்க. நான் போய் நின்னா டிக்குன்னு என்னை பார்த்து ஆட்டம். என் கூட படிச்சு ஒன்றும் க்ரஷ் லவ் அதை ஒரு கழுதையும் கிடையாது. போய் போட்டு கொடுத்துறாரு ஆஃபீஸர் வாத்தியார்கிட்ட, வீட்டுக்கு போயிடும். அதனால அந்த சோழிலாம் கிடையாது. டிக்குன்னு கையெல்லாம் ஆடுது. என்னம்மா நல்லா இருக்கீங்களா, வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருந்து நல்லா பேசணும்னு. அது ஒரு கதை. ஏற்கனவே இந்த படத்தை பேசும்போது ஸ்னேகா அவங்க கேரக்டர்கிட்ட வந்து இவர் வந்து 4வது படிக்கும்போது இவ்வளோ லவ் பண்ணேன் எவ்வளோ சொல்லும்போது, ஏன் ஸ்னேகா கேரக்டர் நான் 5வது படிக்கும்போது எனக்கு கிரஷ்ன்னு ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ஒரு கதை பேசணும். அது என்ன அப்படியே இருக்குது பெண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதுக்காக ஏன் ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறேன். அதில் ஒருத்தனை போய் சந்திக்கும் போது அவன் எப்படின்னா, யானை எவ்வாறு இனப்பெருக்கம் செய்கிறது வாத்தியார் கேட்குறாரு. நாங்களாம் 6வதுல படிக்கும்போது, யானை மரத்தில் ஏறி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொரிக்கும். ஐயா, யானை எவ்வாறு இனப்பெருக்கம் செய்யும்? யானை மரத்தில் ஏறி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொரிக்கும். இப்போ அவன் பெரிய ஜோசியர். இப்படி இந்த படத்தை உட்காந்து ஷூட்டிங்கில் வேடிக்கை பார்க்கும்போது எனக்கு ஓடுனதும், இப்போ நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி பார்த்தா இந்த படம் ரிலீஸ்னாங்க. இந்த படத்தை எடுத்து ரிலீஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. படம் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி, வியாபாரம் ஆகலை. சேரன் ஹீரோ, படத்துக்கு ஓப்பன் வருமானு செண்பகமூர்த்தி, ரெட்ஜின் செண்பகமூர்த்தி, மவுண்ட் ரோட்ல உம்மிடியாஸ் பங்காட்டு பக்கத்தில் கமால்னு ஃபைனான்சியர், அவர் தான் இந்த படத்துக்கு. டெபிசிட்ல இருக்கு இந்த படம். ரிலீஸ் ஆகுமா ஆகாதா தெரியல. அப்புறம் ஏதோ ஒரு முடிவு எடுத்து படத்தை சும்மா போட்டிருந்தா என்ன வரப்போகுது, இந்த 17 லட்சம் தானே ரிஸ்க் அப்படின்னு ரிலீஸ் பண்றாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நான் பொள்ளாச்சியில் விஸ்வத்துருச்சின் மம்முட்டி சார் நந்திதா தாஸ் நடிச்ச படம் ஷூட்டிங்கில் இருக்கேன். காலையில் நான் கிளம்பி போகிறேன். பொள்ளாச்சியில் சாந்தி தேட்டர் நினைக்கிறேன். காலையில் போகும்போது நமக்கு ஒரு ஆர்வம் ஓப்பனிங் இருக்கேன். இதா இப்படி வருதா? மைக்